இஸ்லாமிய ஹலீஃபாக்களிலே நீண்ட ஆட்சி காலம், மிகப்பெரிய வெற்றிக்குரிய ஒரு ஆட்சி காலம், எல்லா விதமான சட்ட திட்டங்களும் நுணுக்கங்களும் ஏற்படுத்திய காலகட்டம் என்பது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டம். அவங்கள்ட்ட மக்கள் கேள்வி கேட்கலையா? அவர்களை பார்த்து கேள்வி கேட்கவில்லையா? அதிகாரம் வந்தவுடனே அவர் பயந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் தவறு செய்து விட்டால் உமரின் மீது ஒரு பிம்பம் இருக்கின்றது. உமர் என்று சொன்னால் அவர் மீது ஒரு பிம்பம் இருக்கின்றது. அல்லாஹ் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கின்றான். அந்த பிம்பத்தின் காரணமாக என்னிடத்தில் யாரும் கேள்வி கேட்காமல் இருந்து நான் தவறிழைத்து விடுவேனோ என்ற ஒரு பயத்தால் பள்ளியில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கின்றார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்பொழுது சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வாளை எடுத்துக்கொண்டு சொல்கின்றார்கள், உமரே, நீங்கள் தவறிழைத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இந்த வாளுக்கு பதில் சொல்ல வேண்டி வந்தாலும் நாங்கள் அதற்கும் தயாராக இருப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ், இப்படிப்பட்ட சகோதரர்களை என்னை பார்த்து என்னுடைய அதிகாரத்தில் நான் குறை ஏற்படுத்தினேன் என்றால் இடத்தில் கேள்வி கேட்பதற்கான நபர்களை அல்லாஹ் தந்திருக்கிறானே, அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு வெளியே போனாங்க. ஒரு நாள் ஜும்மா உரையை நிறுத்துவதற்காக நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சயீத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அலா மிம்பர், மெம்பரில் ஏறி, ஐயுஹன் நாஸ் இஜ்லிசு வஸ்தமிஉ, மக்களே உட்காருங்கள், நான் சொல்வதை கேளுங்கள் அப்படின்னோனே ஃபகால சஅத் இப்னு அபி வக்காஸ், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு சொல்றாங்க, லா ஜுலூஸ் வலா இஸ்திமா யா அமீர் அல் முஃமினீன், உட்காரவும் முடியாது, நீங்க சொல்றது கேட்கவும் முடியாது. உட்காரவும் முடியாது, நீங்க சொல்றது கேட்கவும் முடியாது. ஃபகால் உமர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறான், லிமா யா சஅத், சஅதே ஏன் நீங்கள் ஏன் இப்படி சொல்கின்றீர்கள் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, லகத் வஸஅத அலா குல்லி வாஹிதின் மின்னா தௌபன் வ அன்த ரஜுலுன் தவீலுன் ஃபமின் ஐன அதைத பிஹாத தௌபி தவீல். கனிமத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ஆடை கிடைச்சு, உங்களுக்கும் கிடைச்சு. எங்களுக்கு எப்படி பங்கு போட்டு கொடுத்தீங்களோ அதே போல தான் உங்களுக்கும் பங்கு. நீ இருக்கிறதுலே உயரமான மனிதர், அந்த ஆடையில் உங்களால் முழுமையாக ஒரு ஆடை அணிந்து போட முடியாது. அந்த துணியில ஒரு ஆடை அணிந்து போட முடியாது, அந்த அளவுக்கு கொஞ்சம் சிறிய துணி தான் அது. ஆனால் நீ முழுசா ஆடை போட்டு வந்து உட்கார்ந்து நிற்கிறீங்களே, அந்த துணியில நீங்கள் ஆடை தைத்து போட்டு நீங்க வந்து செய்ய நிற்கிறீங்க. அப்ப எங்களுக்கெல்லாம் ஒன்றை கொடுத்துட்டு நீங்க ரெண்டா எடுத்துக்கிட்டு நீங்க உரையாற்றும் போது ஒரு அநியாயக்காரருடைய உரை எப்படி கேட்க முடியும்? நீங்க அநீதம் செஞ்சுட்டீங்கிறார். மெம்பரில் ஏறி நிற்கும் போது, ஒட்டுமொத்தமாக மக்கள் இருக்கும்போது கேட்கக்கூடிய கேள்வி. அப்ப அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேடுறாங்க, மகன் எங்க அப்படின்னு பார்க்குறாங்க. மகன் எங்கன்னு பார்த்துட்டு மகனை பார்த்தோன்னு சொல்றாங்க, கும் பிர் ரத்தி அலா சஅத், மகனே சஅத் ரலியல்லாஹு அன்ஹு நீங்க பதில் சொல்லுங்க, சஅத் இப்னு அபி வக்காஸுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படிங்கிறப்ப அவர் எந்திரிச்சு சொல்றாரு, நானும் அந்த போரில் பங்கேற்றேன், எல்லாத்துக்கும் ஒரு பங்கு கிடைச்ச மாதிரி எனக்கும் அந்த துணியிலிருந்து எனக்கு ஒரு பங்கு கிடைச்சிச்சு. அதையும் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா என்னுடைய தந்தைக்கு கொடுத்தேன். அதனால அது ரெண்டையும் சேர்த்து என்ன செஞ்சார் அப்படின்னா என் தந்தை ஆடையாக தைத்து அணிந்து கொண்டார் அப்படின்னு ஒன்று. ஃபகால சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அலா நஜ்லிஸ் வ நஸ்தமி, இப்போ உட்கார்றோம், இப்போ நாங்கள் உபதேசத்தை கேட்குறோங்கிறாங்க. எப்படி என்னை கேள்வி கேட்க போச்சு? என்னுடைய அதிகாரம் என்ன? நீ தெரியாமல் எப்படி நீ கேட்ட? எதுவுமே இல்லையே. அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு என்ன செய்கிறாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு உரையாற்ற நிகழ்த்துறாங்க.